விலங்கினம் வாழட்டும். விலங்குகள் வாழட்டும். விலங்குகள் இல்லாமல் விலக்குங்கள் மனிதர்களே. கொண்டாட்டம் என்ற பேரில் நீ ஆர்ப்பாட்டம் போடுவது உன்போல வாழ வந்த உயிரொன்றின் தேகத்தில். காட்டிலே விலங்கை வைத்து நாட்டிலே உன்னை வைத்தால், நீ நாட்டிலே கூட்டை வைத்து கூட்டிலே விலங்கை வைத்தாய். கண்காட்சி என்ற பேரில் உல்லாச ஊர்வலமா? எட்டி நின்று பார்த்துவிட்டு எட்டு வைத்து போவதற்கு இவை கஷ்டப்பட்டு கட்டுப்பட்டு வாழும் இந்த வாழ்வதற்கு. எதிர்காலம் இல்லாதவன் கிளி ஒன்றை வைத்துக் கொண்டு எதிர்காலம் சொல்லுவதை எதிர்க்காமல் ஏற்கின்றீர், உழைக்காமல் தோற்கின்றீர். அறிவு ஒன்று குறைவுதான், உனக்கா விலங்கிற்கா? எண்ணத் தெரிந்ததாலே நீ எண்ணிச் சேர்த்த அறிவை விலங்கும் பெற்றுவிட்டால் என்னவாகும் என்று நீ எண்ண மறந்து விட்டாய். சிறகழகு இருப்பதால் சில பறவை சிறையில், அது அலங்காரம் சேர்க்குமாம் இவர் வரவேற்பறையில். இது அலங்காரம் அல்ல, அகங்காரம், ஓர் அறிவு அதிகம் என்ற அகங்காரம். யானையை கொலை செய்து அதன் தந்தத்தில் கலை செய்தான். கொலை எப்படி கலையாகும்? விலை கொடுத்து போனவனே, உயிர் விலை கொடுப்பாயா? கட்டி வைத்த கால்களோடு கோவிலுக்குள் காட்டு யானை, அவனி காக்கும் ஆண்டவனை பவனி வரச் செய்வதற்கு. அவனை அபிமானப்படுத்துவதாய் அவமானப்படுத்துகிறார். மீனாகப் பிறந்தாலும் தானாக வாழாமல் வீணாகப் போகுதே வாழ்வு ஒரு தொட்டிக்குள். அங்கமெல்லாம் தங்க நிறம், வரமென்று நினைத்தது சாபமாகிப் போனது. வாழும்போதே சவப்பெட்டி, இதற்கு பேரோ மீன் தொட்டி. கடமையறியா நாய்கள் கூட காவல் காக்க வேண்டுமென்று குலவக்கூட விட்டிடாமல் கட்டி போட்டு வைத்திருப்பார், குட்டி போடக்கூடாதென்று. கவலையற்ற நாய்கள் கூட காலை கடன் கழிப்பதற்கு இவன் நேரம் வைக்க நேர்ந்ததிங்கே. மிரண்டு நிற்கும் காளை ஒன்றை திரண்டு வந்து அடக்குவதா வீரமென்று பேசுகிறாய்? மாட்டின் வேதனையா மனிதா உன் சாதனை? ஈரமில்லா நெஞ்சுக்குள் வீரம் இருந்து லாபம் என்ன? பாசமும் பந்தமும் உனக்கு மட்டும்தானா? மந்தையில் நிற்கும் ஆட்டிற்கும் உண்டு, சந்தையில் விற்கும் மாட்டிற்கும் உண்டு. நஞ்சிருந்தும் பாம்புகள் மருந்துக்குச் சாகுது, முட்டை போட்டும் பெட்டை கோழி விருந்துக்குச் சாகுது. வலையில் வீழ்ந்த மீனெல்லாம் உலையில் வெந்து சாகுது. சதை தின்று சதை வளர்க்கும் இதையா நீ வாழ்க்கை என்பாய்? சாகடித்து வாழ்வதற்கு சாவே மேல் சகோதரா. சதை தின்று சதை வளர்க்கும் இதையா நீ வாழ்க்கை என்பாய்? சாகடித்து வாழ்வதற்கு சாவே மேல் சகோதரா. ஆண்டவன் கொடுத்த உடல் இது, உயிரும் உனதில்லை. இதில் உயிரெடுத்து உயிர் வாழும் உரிமை உனக்கேது? இதுவரை சேர்த்த பாவம் இத்தோடு நிற்கட்டும். இனியாவது உந்தன் மனம் மிருகவதை தவிர்க்கட்டும். மனிதன்.